கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதிகளில் 50க்கும் மேற்பட்டோர் விஷசாராயம் அருந்தியதில் உயிரிழந்திருக்காங்க. அது ஒண்டி இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வராங்க. என்ன ஆச்சு கருணாபுரத்தில்? கருணாபுரம் பகுதிகளில் 2 தினங்களுக்கு முன்பு இருவர் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்துறாங்க. இவங்க உயிரிழந்த இறுதி சடங்குக்கு பங்கேற்க வந்த மற்ற அனைவருமே இந்த விஷசாராயத்தை அருந்துறாங்க. அதுல தான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. என்னடா இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா மாவட்ட ஆட்சியர், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இவங்க இருவரும் விஷசாராயம் அருந்தியதனால உயிரிழக்கவில்லை அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாருங்க. அதனால வந்த அனைவரும் குடித்து அவர்களுடைய உயிரும் இறந்துருது. 50க்கும் மேற்பட்டோர் இறந்துடுறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இப்போதைக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வராங்க. இந்த விஷசாராயம், கள்ளச்சாராயம் எப்படி விஷசாராயமா மாறுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு விஷயம் ஆட் ஆகும்போது அது விஷசாராயமாக மாறுதுங்க. இதான் கள்ளச்சாராயத்தை காசிய கண்ணுக்குட்டி என்பவரையும் அவருடைய குடும்பத்தையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லாம மெத்தனால் யாரெல்லாம் இல்லீகலா சப்ளை பண்றாங்களோ அவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரண நிதியாகவும், ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 ரூபாய்